are at slurping my lemonade. என்னுடைய லெமனேடை நான் உறிஞ்சி குடிப்பது என்று சொல்லவும். Amen. How many of you like beverages? எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான ஜூஸ் குடிப்பது How many பிடிக்கும்? of you have some kind of beverage in your day? ஒரு நாளில் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? Juice or beverage, any beverage. ஏதாவது ஒன்று குடிக்க வேண்டும் என்று இருப்பீர்கள். Chai, coffee, whatever. குடிக்கிற பொருளாக இருக்கும். Different kinds of chai. வேறு விதமான நிறைய விதமான டீ, black coffee, black காஃபியாக இருக்கலாம், jaggery coffee, இங்க ஜாகரி போடுற காஃபியாக இருக்கலாம், coffee, whatever you may call it. என்ன மாதிரியான ஒரு குடிக்கிற பொருளாக How இருக்கலாம். many of you don't do any beverage in your day? எத்தனை பேர் நான் எதுவுமே குடிக்க மாட்டேன் என்று Oh my சொல்லுகிறீர்கள்? God, there are some people. You're not alone. There were some சில people. பேர் அந்த நாள் எதுவுமே குடிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். Nice. It's good to have some of you. சில பேர் அது You செய்கிறீர்கள். bring நல்லது. interesting shift in our lives. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு வேறு விதமான பார்வையை நீங்கள் கொண்டு My வருகிறீர்கள். dad is a die-hard chai man. என்னுடைய அப்பா நல்ல எப்பொழுதுமே டீ குடிக்கிறவராக இருப்பார். Without chai in his day is not his full complete day. டீ குடிக்காமல் அந்த நாள் நிறைவடையாது அவருக்கு. So somehow, no matter what, we try to make it happen to him by 4 p.m. in the evening. எப்படியாவது அந்த 4 மணி சாயங்காலம் வரும் பொழுது We make it happen for him. அது அவருக்கு எப்படியாவது டீயை நாங்கள் கொடுத்து No matter விடுவோம். where we are, no matter what's going on, he has to have his chai. எங்க இருந்தாலும் சரி, என்ன நடந்து கொண்டு இருந்தாலும் சரி, அந்த நேரத்திற்கு அவருக்கு அந்த டீயை கொடுக்க My வேண்டும். grandmom was a die-hard chai lady. என்னுடைய பாட்டியும் கூட டீ குடிப்பவராக That till இருந்தார். her last day she had her chai. கடைசி நாள் வரை அவர் டீ குடித்தார். I have inherited that from my father. என்னுடைய அப்பாவிடத்திலிருந்து So in a day I have to have some kind of beverage. ஏதாவது ஒன்று நான் அந்த நாள் குடித்தே ஆக But வேண்டும். for me my preferences are many. ஆனால் எனக்கு அநேக பொருட்கள் இருக்கும் So when you குடிப்பதற்கு. get your choice of beverage, உங்களுக்கு எது விருப்பப்பட்டதோ it's somehow like your me time, isn't it? அது உங்களுக்கு அந்த நேரத்தில் அது கிடைக்க வேண்டியதாக As இருக்கும். long as that drink lasts, அந்த நேரத்தில் நீங்கள் அதை குடிக்கும் பொழுது that's like your me time. அது எனக்கு முக்கியமான நேரமாக You want to இருக்கிறது. slurp it. அதை நீங்கள் உறிஞ்சி You want ரசித்து to குடிக்க sip வேண்டும். it with joy. You want to relish it. அது சந்தோஷத்தோடு நீங்கள் ரசித்து ருசித்து குடிக்க வேண்டும். Some of us நம்மில் சில பேர் slurp it in such a way நாம் எப்படியாக குடிப்போம், that people 5, 10, 15 meters away can hear us. நமக்கு 5 அடி 10 அடி தள்ளி இருந்தாலும் நாம் குடிக்கிற அந்த சத்தம் அவர்களுக்கு கேட்கும். Even if it's a very hot beverage, அது எவ்வளவு சூடான காரியத்தை நாம் some குடித்தாலும் of us slurp it நாம் அதை குடிக்கும் பொழுது such a way that people ask, what are you drinking? I also want to drink. அதை நாம் உறிஞ்சி குடிக்கும் பொழுது அவர்கள் பார்க்கிறவர்களுக்கும் அது ஆர்வத்தை How தூண்டுகிறது. many of you do that? I see some of y'all reacting, so I do know that there are some of y'all who drink like that. அநேக பேர் இப்படி நீங்கள் ரசித்து ருசித்து உறிஞ்சி குடிக்கிறீர்கள் என்பதை நான் You see, உணர்கிறேன். that's called slurping. அதுதான் அங்க உறிஞ்சி குடிப்பது என்று When சொல்லப்பட்டிருக்கிறது. God makes a lemonade for you, உங்களுக்காக தேவன் ஒரு லெமனேடை செய்யும் He பொழுது doesn't want you to stare at it. நீங்க அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டாம் என்று He சொல்லுகிறார். wants you to slurp அதை it. நீங்கள் ரசித்து ருசித்து குடிக்க Amen. வேண்டும். That's where we are today. அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். Slurping my lemonade. என்னுடைய எலுமிச்சை ஜூஸை You see, நான் when உறிந்து குடிப்பது. Jesus came back to life, இயேசு மீண்டுமாக ஜீவனோடு வந்த பொழுது He slurped the lemonade God had made for Him. தேவன் தனக்காக செய்த அந்த லெமனேடை அவர் ருசித்து குடித்தார். Resurrected life, அந்த உயிர்த்தெழுந்த ஜீவன் renewed glory, புதுமையான ஒரு மகிமை, renewed majesty. புதுமையான ஒரு மகிமையாக God காணப்படுகிறது. gave all of that to Jesus in abundance. அது மிகுதியாக பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு And He கொடுக்கிறார். came back to the world. மீண்டுமாக இந்த உலகத்திற்கு வந்த பொழுது, Came back to life. மீண்டுமாக ஜீவனோடு வந்த And He பொழுது slurped this life with joy. அங்கே ஜீவனை அவர் இப்படியாக சந்தோஷத்தோடு குடித்தார். Amen. 1 Corinthians 1 கொரிந்தியர் 6:14 to 15. 6வது அதிகாரம் 14லிருந்து The 15வது Bible வசனம். says, God honored the master's body தேவன் எஜமானரின் சரீரத்தை கல்லறையிலிருந்து by raising it from the grave. உயிர்த்தெழச் செய்து கனப்படுத்தினார். He'll treat yours with the same resurrection power. அதே உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டு God
honored the master's body அது அங்க எஜமானரின் சரீரத்தை அங்கே by கனப்படுத்துகிறார். raising it from the grave. கல்லறையிலிருந்து உயிர்த்தெழ செய்து. You see, when God gives you a lemonade to slurp, இங்கே தேவன் உங்களுக்கு ஒரு லெமனேடை குடிக்க கொடுக்கும் பொழுது it's the same word. அதே வார்த்தை, It was the same world. அதே உலகம், You see, it was the same people. அதே ஜனங்கள் They backstabbed him. அதை அவர்கள் முதுகில் They குத்தினார்கள், betrayed him. துரோகம் செய்தார்கள், They denied him. அவரை மறுதலித்தார்கள், They abandoned அவரை him. கைவிட்டார்கள், They mocked அவரை him. கேலி செய்தார்கள், They cursed words at him. அதிகமாக சாபம் விட்டார்கள், They pierced him. அவரை குத்தினார்கள், They assaulted him. அவர்கள் அடித்தார்கள், They abused அவரை him. நிந்தித்தார்கள், They killed him. கொலை செய்தார்கள். They ended his story. இது தொடர்ந்து இந்த கதை முடிவே இல்லாமல் போய்க்கொண்டே They இருந்தது. accused him அவரை நிந்தித்தார்கள், of all the things that he was not to be accused of. அவர் ஏன் எதுவும் செய்யாத விதத்திலும் அவரை அந்த இடத்தில் It நிந்தித்தார்கள். was the same people. அதே ஜனங்கள், It was the same world. அதே உலகம், Before the very same people. அதே ஜனங்களுக்கு முன்பதாக, Before the very same world. அதே உலகத்திற்கு முன்பதாக God gave Jesus a different story. இங்கே பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு வேறு ஒரு கதையை கொடுக்கிறார். Amen. Same world. அதே உலகம், A different story. ஆனால் வேறு ஒரு கதையாக They இருக்கிறது. made a story about Jesus. நம்முடைய இயேசுவுடைய கதையை பார்க்கும் They said பொழுது the story of Jesus is over. அது கதை முடிந்தது என்று ஜனங்கள் The நம்பிக்கொண்டிருந்தார்கள். chapter is finished. இயேசுவுடைய கதை முடிந்தது என்று ஜனங்கள் சொன்னார்கள். Jesus is after all a helpless human being like any other. மற்றவர்களைப் போல இவரும் ஒரு உதவியற்ற மனிதனாக இருக்கிறார் என்று Jesus சொன்னார்கள். is after all another false prophet. அவர் ஒரு பொய்யான தீர்க்கதரிசி என்று இயேசுவை நோக்கி You know, சொன்னார்கள். this is what the story they wove, they put together about Jesus. இயேசுவை குறித்து இப்படியாக ஜனங்கள் கதை கட்டி கொண்டிருந்தார்கள். But before the same people, அதே ஜனங்களுக்கு முன்பதாக, before the same world, அதே உலகத்திற்கு God முன்பதாக gave Jesus a different story. தேவன் இயேசுவுக்கு இன்னொரு கதையை அங்கே The காண்பித்தார். story was அந்த கதை என்ன? that this Jesus இந்த இயேசு is the King of Kings. இது ராஜாதி ராஜாவாக The இருக்கிறார். story இது was கதை என்ன? that this Jesus இந்த இயேசு is the Lord of Lords. கர்த்தாதி கர்த்தராக The இருக்கிறார். story was கதை என்ன? that this Jesus இந்த இயேசு is the Messiah. அவரே மேசியாவாக This இருக்கிறார். Jesus இந்த இயேசு is the coming King. இது நம்மை குணப்படுத்த That வருகிறவராக this இருக்கிறார். இந்த Jesus இயேசு is the conqueror of death and life. மரணத்தையும் ஜீவனையும் அங்கே மரணத்தையும் பாவத்தையும் அங்கே வென்றவராக That இருக்கிறார். this Jesus இந்த இயேசு is the only one ஒரே இயேசு who dared to ask, எப்படியாக "Oh death, where is your sting?" உன் மரணமே உன் கூரெங்கே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வல்லமையாக உயிர்த்தெழுந்தார். Church, are you here? சபையே நீங்க I'm talking கேட்கிறீங்களா? about your Jesus. உங்களுடைய இயேசுவை குறித்து நான் I'm பேசிக் talking about கொண்டிருக்கிறேன். your Jesus. உங்களுடைய இயேசுவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். Same world, அதே உலகம், but different story. ஆனால் கதை வேறு. Before the very same people அதே ஜனங்களுக்கு that முன்பதாக rejected Jesus, இயேசுவை God தள்ளிவிட்டார்கள். gave Jesus a different story. தேவன் இங்கு இயேசுவுக்கு வேறு ஒரு கதையை Before the கொடுக்கிறார். very same people அதே ஜனங்களுக்கு முன்பதாக that humiliated Jesus, யாரெல்லாம் அவர்களை நிந்தித்தார்களோ God gave Jesus இயேசுவுக்கு a different story. தேவன் இன்னொரு கதையை That கொடுக்கிறார். was a lemonade for Jesus. அதுதான் இயேசுவுக்கான அந்த லெமனேடாக இருக்கிறது. Zephaniah 3:19. செப்பனியா 3வது அதிகாரம் 19வது வசனம். Behold, at that time I'm going to deal with all your oppressors. இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் கண்டிப்பேன். I will save the lame நொண்டியானவை ரட்சித்து and gather the scattered, தள்ளுண்டவனை சேர்த்துக் and கொள்ளுவேன். I will return their shame into praise அவர்கள் வெட்கம் அனுபவித்த and renown in every land where they have suffered. அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று Amen. சொல்கிறார். And I will turn their shame into praise. அவர்களுடைய வெட்கத்தை கீர்த்தியும் புகழ்ச்சியாக மாற்றுவேன் என்று And I சொல்கிறார். will give them renown in the very land where they have suffered. அவர்கள் எங்கே பாடுகளை அனுபவித்தார்களோ அதே தேசத்தில் வைத்து, In the same place அதே இடத்தில் வைத்து, where you have suffered, நீங்கள் எங்கே அங்கே பாடுக்குள்ளாக இருந்தீர்களோ God wants to give you praise. தேவன் உங்களுக்கு அந்த இடத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியும் God கொடுப்பார். wants to give
give you renown உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அந்த இடத்தில் in the கொடுக்கிறார். same place. அதே இடத்தில் வைத்து God wants to give you a different story. உங்களுக்கு வேறு ஒரு கதையை காண்பிக்க விரும்புகிறார். Before the same family அதே குடும்பத்திற்கு that முன்பதாக puts you down. உங்களை கீழே தள்ளிய Before the குடும்பத்திற்கு முன்பதாக same family அதே குடும்பத்திற்கு that முன்பதாக questioned you. உங்களை கேள்வி கேட்ட Before the குடும்பத்திற்கு same முன்பதாக people அதே ஜனங்களுக்கு who முன்பதாக humiliated you. உங்களை நிந்தித்த அந்த குடும்பத்திற்கு Before முன்பதாக the same people அதே ஜனங்கள் who abandoned உங்களை you. கைவிட்டு தள்ளிவிட்ட அதே ஜனங்களுக்கு Before the முன்பதாக same people அதே ஜனங்களுக்கு முன்பதாக who put you down. உங்களை கீழே தள்ளியவர்களை God says, தேவன் I சொல்லுகிறார் will give you a different story. உங்களுக்கு ஒரு வேறு ஒரு கதையை நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். Amen. Amen. Are you here with me, church? என்னோடு கூட நீங்கள் Turn to இருக்கிறீங்களா? somebody and say same word, அதே உலகம் but different story. ஆனால் கதை வேறு என்று சொல்லுங்கள். Amen. Isaiah 61 verse number 7. ஏசாயா 61வது அதிகாரம் 7வது வசனம் Instead of your former shame, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக you will have a double portion. இரட்டத்தனியான பலன் வரும் என்று He சொல்லுகிறார். just doesn't say, அது எப்படி சொல்லுகிறார்? I will replace your shame with something. உங்களுடைய வெட்கத்தை வேறு ஒன்றை குறித்து நான் அங்கே பதிலளிக்க He போகிறேன். says, instead of your shame, உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக He will give you. என்ன கொடுக்கிறார்? Everybody say double portion. இரட்டத்தனியான பலன் கொடுக்க Turn to போகிறார். somebody and say double portion. இரட்டத்தனியான பலன் கொடுக்க And instead போகிறார். of humiliation, உங்களை தாழ்த்தியவர்கள் your people will shout for joy over their portion. லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். Therefore, in their land they will possess double what they had forfeited. அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். Amen. Whatever they have lost, அவர்கள் எதை இழந்தார்களோ they will possess double. இரட்டத்தனியான ஒரு ஆசீர்வாதமாக அவர்களுக்கு கிடைக்கும். Amen. Same word, அதே உலகம் different story. ஆனால் கதை வேறு. Amen. Child of God, தேவ பிள்ளைகளே, same people, அதே ஜனங்கள் different story. வேறு கதை. Wherever you were put to shame, எங்கெல்லாம் நீங்கள் வெட்கம் you may அடைந்தீர்களோ say, my head was so bowed down என்னுடைய தலை மிகவும் கீழே that குனிந்தது I என்று was நீங்கள் not சொல்லலாம். able to walk upright anymore. என்னால் நிமிர்ந்து நடக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தேன் என்று You சொல்லலாம். may say, I was so hurt. நான் அதிகமாக காயப்பட்டேன் என்று I don't know சொல்லலாம். how to face the world இந்த again. உலகத்தை மீண்டுமாக நான் எப்படி சந்திக்க போகிறேன் என்று You நீங்கள் may say, I யோசிக்கலாம். was so disappointed. நான் மிகவும் ஏமாற்றத்தோடு இருந்தேன் என்று I don't know சொல்லலாம். how to get back on my feet again. மீண்டுமாக நான் எப்படி எழுந்து நடக்க But போகிறேன். you are serving the God of the lemonade இங்க லெமனேட் கொடுக்கிறதான தேவனை நீங்கள் in the சேவிக்கிறீர்கள். very same place, அதே இடத்தில் வைத்து before the very same people, அதே ஜனங்களுக்கு முன்பதாக before the very same world. அதே உலகத்திற்கு முன்பதாக God has a different story for you. உங்களுக்காக தேவன் வேறு ஒரு கதையை அங்கே எடுத்து He is வைத்திருக்கிறார். making a different story for you. உங்களுக்காக வேறு ஒரு கதையை அங்கே ஆயத்தம் பண்ணி It's கொண்டிருக்கிறார். not how the story ends. இப்படி உங்களுடைய கதை முடிய போவதில்லை. Their story அந்த was கதை என்னவென்றால் that it is over. அது கதை முடிந்தது என்று அவர்கள் Jesus நினைக்கலாம். is dead. இயேசு மரித்தார் என்று He's நினைத்தார்கள். gone. அவர் போய்விட்டார் We என்று நினைத்தார்கள். finished him. அவரை நாம் முடித்து விட்டோம் என்றார்கள். We won over him. நாம் அவரை ஜெயித்து விட்டோம் என்று They thought சொன்னார்கள். the celebration was there. அந்த கொண்டாட்டத்தோடு அவர்கள் But இருந்தார்கள். God had a different story. ஆனால் தேவன் வேறு ஒரு கதையை எடுத்து Amen. God has a வைத்திருந்தார். different story for you. உங்களுக்காகவும் தேவன் வேறு ஒரு கதையை How many of you வைத்திருக்கிறார். believe that for yourself? உங்களுக்கானது என்று எத்தனை பேர் நீங்கள் God has a விசுவாசிக்கிறீர்கள்? different story for me. தேவன் எனக்காக வேறு ஒரு கதையை வைத்திருக்கிறார். Amen. When God makes a lemonade for you, தேவன் உங்களுக்கான ஒரு லெமனேடை செய்யும் He பொழுது makes you slurp your lemonade before the same people. அதே ஜனங்களுக்கு முன்பதாக அந்த லெமனேடை நீங்கள் குடிக்கும்படியாக அவர் For செய்வார். the very same world, அதே உலகம், because same life, அதே வாழ்க்கை, but supernatural favor. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தயவு இருக்கிறது. Same life. அதே வாழ்க்கை Turn to somebody and say supernatural favor. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவு என்று சொல்லுங்கள். We think once we follow Jesus, நீங்கள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தது முதல், once we accept Jesus as our Lord and Savior, நீங்கள் இரட்சகராக கர்த்தராக இயேசுவை பின்பற்றிய பிறகு we think my life is going to be good. என்னுடைய வாழ்க்கை நல்ல விதமாக இருக்க All போகிறது my நீங்கள் யோசிக்கலாம். troubles are going to be gone. என்னுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் முடிய போகிறது என்று I'm a நீங்கள் child நினைக்கலாம். of Jesus. நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுவீர்கள். But then lemons come at you. ஆனால் எலுமிச்சை உங்களை நோக்கி வரும் Even பொழுது after that,
that lemons come at you. தொடர்ந்து எலுமிச்சை உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் பொழுது Like now you're like, same life. அதே வாழ்க்கை You think, oh, let's get married. நான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று யோசிக்கலாம். Once I'm married, life is going to be different. திருமணத்திற்கு பின்பு வாழ்க்கை நல்லபடியாக இருக்க It's going to போகிறது be என்று நீங்கள் யோசிக்கலாம். sorted, new, exciting. எனக்கு ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கலாம். Once you're married, ஆனால் அதற்கு பின்பதாக life throws lemons at you. உங்களை நோக்கி எலுமிச்சை வீசிக்கொண்டே இருக்கும் பொழுது You're now like, goodness, it's the same life. அதே வாழ்க்கை தான் இருக்கிறது. You think you get a job. உங்களுக்கு சந்தோஷம் You இருக்கிறதா? secure your life. உங்களுடைய வாழ்க்கை உங்களிடத்தில் இருக்கிறதா? You get independent, you make some money. ஏதாவது ஒரு நான் சம்பாதிக்க போகிறேன் என்று நீங்கள் You சொல்லலாம். stand on your 2 feet. உங்களுடைய குழந்தையை நீங்கள் பார்க்கும் பொழுது You stand on your 2 feet. உங்களுடைய 2 கால்களில் நீங்கள் நிற்கும் பொழுது You think all your troubles are gone now. என்னுடைய பிரச்சனை எல்லாம் முடிந்து விட்டது நீங்கள் Everything சொல்லலாம். can be handled now. நான் இப்பொழுது அதை சமாளிக்கலாம் என்று And யோசிக்கலாம். life gives you lemons. இங்க வாழ்க்கை உங்களுக்கு எலுமிச்சை And then கொடுக்கும் you பொழுது realize it's the same life. அதே வாழ்க்கை தான் இருக்கிறது. Every season you look forward to. ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் Every phase you are striving for, yearning for. நீங்கள் எதற்காக எல்லாம் வாஞ்சித்து ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ Every season has its own lemons. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு எலுமிச்சை வந்து கொண்டே Then you இருக்கிறது. realize, my goodness, it's the same life no matter what. என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகிறது என்று நீங்கள் யோசித்துக் But கொண்டிருக்கிறீர்கள். here's the thing, look at these apostles, these disciples of Jesus. ஆனால் இயேசுவுடைய சீடர்களை அப்போஸ்தலரை நீங்கள் பார்க்கும் பொழுது Jesus is resurrected. இயேசு உயிர்த்தெழுந்தார். He's back to life. மீண்டுமாக ஜீவனோடு Now வருகிறார். they're serving this master of life. இங்கே ஜீவனுள்ள அதிபதியை அவர்கள் இந்த இடத்தில் ஊழியம் Now they're செய்கிறார்கள். serving the one who's taken place in the throne of heaven. இங்கே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்களை அவர்கள் ஊழியம் They செய்கிறார்கள். must have thought, we've been through a lot. அவர்கள் விட்டார்கள் என்று யோசித்துக் We've been through கொண்டிருக்கலாம். a lot of suffering. அங்கே அதிகமான பாடுகள், We've been through a lot of hurt. அதிகமான காயத்தோடு Now that Jesus is alive, இயேசு மீண்டுமாக we உயிர்த்தெழுந்தார். should be good. நாம் நல்ல விதமாக இருக்க We should வேண்டும். be happy. நாம் சந்தோஷமாக இருக்க We should வேண்டும். be glorious. நாம் மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழ We should வேண்டும். be so blessed and so sorted in life. நாம் ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்று யோசித்துக் But then கொண்டிருக்கலாம். persecutions came. ஆனால் அவர்களை நோக்கி நிந்தனை வந்து கொண்டே இருந்தது. Oppressions came. அவர்களை ஒடுக்கி கொண்டே இருந்தார்கள். Life just got all the more difficult. இன்னும் அதிகமான கஷ்டங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். Lemons after lemons came at these disciples. மீண்டுமாக சீடர்களை நோக்கி எலுமிச்சை வந்து கொண்டே But இருந்தது. the Bible says, ஆனால் வேதாகமத்தை நீங்கள் பார்க்கும் Acts பொழுது 4:33, அப்போஸ்தலர் And with 4வது அதிகாரம் 33வது வசனம். great ability and power the apostles were continuously testifying to the resurrection of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை And உண்டாயிருந்தது. great grace, God's remarkable loving kindness and favor and goodwill rested richly upon them அவர்கள் all. மேல் அதிகமான தேவனுடைய ஐஸ்வர்யமும் கிருபையும் தங்கி இருந்தது என்பதை பார்க்கிறோம். Amen. It was the same life. அதே வாழ்க்கை. But ஆனால் God's remarkable loving kindness ஆனால் அளவிட முடியாத அவருடைய அன்பு அவர்கள் மேல் and இருந்தது. favor and goodwill தயவும் கிருபையும் நன்மையும் அவர்களோடு இருந்தது. rested upon them அவர்கள் all. மேல் தங்கி இருந்தது என்று It was the சொல்லப்பட்டிருக்கிறது. same life, அதே வாழ்க்கை but supernatural favor. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தயவு. Everybody say same life. அதே வாழ்க்கை. However sad you want to say it, same life. நீங்கள் எவ்வளவு சோகமாக இதே வாழ்க்கை என்று சொன்னாலும், However disappointed you may want to say it, say it disappointedly, same life. எவ்வளவு ஏமாற்றத்தோடு அதே வாழ்க்கை என்று But சொன்னாலும், turn to somebody and say supernatural favor. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவு உங்கள் மேல் இருக்கிறது என்று சொல்லுங்கள். Amen. That's the reason for lemonade. அந்த காரணம் தான் இங்கே லெமனேட் அங்கே உண்டாக்கப்பட்டது. It's this favor that helps us love the lemonade. அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவு தான் இந்த எலுமிச்சை ஜூஸை நம்ம குடிக்க வைக்கிறது. Ephesians 4:7. எபேசியர் 4வது அதிகாரம் Yet grace
கிருபை, God's undeserved favor நாம் தகுதி இல்லாதவர்களாக இருந்தும் நமக்கு கிடைக்கிற அந்த was தயவு given to each one of us நம் ஒவ்வொருவருக்கும் in கொடுக்கப்பட்டிருக்கிறது. proportion to the measure of Christ's gift. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஐஸ்வரியத்தின்படி மிகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. God's undeserved favor. நாம் தகுதி இல்லாதவர்களாக இருந்தும் தேவனுடைய தயவு நம்மோடு கூட இருக்கிறது. Everybody say undeserved favor. நாம் தகுதி இல்லாதவர்களாக இருந்தும் நமக்கு தயவு இருக்கிறது. Through the series Lemonade, இந்த லெமனேட் என்கிற தொடர் செய்தியின் மூலமாக you may be saying, நீங்கள் சொல்லலாம், I don't deserve lemonade எனக்கு இந்த லெமனேடுக்கு நான் பாத்திரன் இல்லாதவன் என்று சொல்லலாம். because I'm responsible for the lemons in my life. என்னுடைய வாழ்க்கையில் இந்த லெமனுக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன். I deserve the state of my life. என்னுடைய வாழ்க்கையில் இது எனக்கு தகுதி இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். I deserve the state of my life. இந்த வாழ்க்கை எனக்கு தகுதியானது என்று நான் சொல்லலாம். I deserve this state of my life. இந்த வாழ்க்கை எனக்கு ஒரு பாத்திரமாக இருக்கிறது என்று நீங்கள் I சொல்லலாம். deserve the sourness in my life. இந்த வாழ்க்கையில் எனக்கு புளிப்பு வேண்டியது என்று சொல்லலாம். I deserve this bitterness in my life இந்த கசப்பும் என்னுடைய வாழ்க்கையை வேண்டியது என்று நீங்கள் சொல்லலாம். because I've made all those mistakes. ஏனென்றால் எல்லா தவறையும் நான் செய்தேன் என்று நீங்கள் Because சொல்லலாம். I've made all the blunders that I cannot reverse. எல்லா பிரச்சனைகளையும் குற்றங்களையும் நானே செய்தேன் என்று நீங்கள் சொல்லலாம். Because of my bad choices. இது நான் செய்த தவறான காரியங்கள். Because of my daily habits. ஏனென்றால் நான் தினமும் செய்து கொண்டிருக்கிற Because பழக்க of the வழக்கங்கள், patterns of my behavior. நான் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் சென்று கொண்டிருக்கிறேன் அதற்கான ஒரு காரியமாக இது I இருக்கிறது. brought these lemons upon myself. இந்த எலுமிச்சை எல்லாம் நான் எனக்கே உண்டாக்கினது. So I deserve this life. எனக்கு இந்த வாழ்க்கை தேவைதான். I deserve this bitter life. இந்த கசப்பான வாழ்க்கை எனக்கு தேவைதான். I deserve this sour life. இந்த புளிப்பான ஒரு வாழ்க்கை எனக்கு தேவைதான். Lemonade is not something I deserve. எனக்கு இந்த லெமனேடுக்கு நான் பாத்திரனாக இல்லை. God cannot turn my life. தேவன் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற My முடியாது. life cannot change beyond this point. இதற்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை மாற்றாது மாற முடியாது. It's too far நான் gone. கடந்து வெகு தூரம் வந்து At விட்டேன். this point, it's irreversible. இந்த நேரத்தில் எதையும் மாற்ற At முடியாது. this point, the damage has been done. ஏற்கனவே நான் எல்லா பிரச்சனைகளையும் நான் பார்த்து விட்டேன். Maybe that's your story this morning. இந்த நேரத்தில் உங்களுடைய கதை இப்படிப்பட்டதாக But இருக்கலாம். God wants to ask you, தேவன் உங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்க what do you விரும்புகிறார். want to define your life? உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி நீங்கள் எழுத Do you want விரும்புகிறீர்கள்? your mistakes to define your life? உங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எழுத Do you want விரும்புகிறீர்களா? your blunders to define your life? உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய தவறுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எழுத Do you விரும்புகிறீர்களா? want all your wrong choices to define your நான் life? தவறான காரியங்கள் செய்து விட்டேன், தவறானதை தேர்ந்தெடுத்தேன், அதுதான் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறதா? Or do you want your life ஆனால் உங்களுடைய வாழ்க்கை to be defined by undeserved favor? இங்க நம் தகுதி இல்லாதவர்களாக இருந்தும் தேவனுடைய கிருபையை கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேனா? Amen. You may say, நீங்கள் சொல்லலாம், I do not deserve lemonade in my life. என்னுடைய வாழ்க்கையில் இந்த லெமனேடுக்கு நான் தகுதியே இல்லாதவன் என்று நீங்கள் சொல்லலாம். The bad in my life is too bad. என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமானதாக The இருக்கிறது. evil in my life is too evil. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமை இன்னும் அதிகமான தீமையாக I do இருக்கிறது. not deserve this lemonade. இந்த லெமனேடுக்கு நான் தகுதி இல்லாதவனாகவே None இருக்கிறேன். of us deserve lemonade. நாம் யாருக்குமே இந்த லெமனேடு ஒரு தகுதி That's இல்லாததாக why this இருக்கிறது. favor அதனால் மாத்திரமே தேவனுடைய தயவு is called undeserved favor. இங்க நாம் தகுதி இல்லாதவர்களாக இருந்தும் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவு நம்மேல் இருக்கிறது. Amen, child of God. தேவ பிள்ளைகளே, God who has that kind of favor for you this morning. அப்படிப்பட்ட ஒரு தயவு உங்கள் மேல் இருக்கிறது. Your life is not over. இந்த உங்களுடைய வாழ்க்கை இன்னும் முடிந்து Your போகவில்லை. story is not done. உங்களுடைய கதை இன்னும் முடிந்து Your போகவில்லை. life is not defined by your mistakes. உங்களுடைய தவறுகளின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை Your எழுதப்படவில்லை. story is not defined by your choices. நீங்கள் தவறாக தேர்ந்தெடுத்ததன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை அந்த இடத்தில் But எழுதப்படவில்லை. if only you allow God, தேவனை நீங்கள் அனுமதிக்கும் He will பொழுது define it with His undeserved favor. நாம் தகுதி இல்லாதவர்களாக இருந்தும் தேவனுடைய தயவு நம்முடைய Amen. வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது. Same life, அதே வாழ்க்கை but God has supernatural favor for you. நமக்காக தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தயவை வைத்திருக்கிறார். Shall we lift our hands? கைகளை Wherever உயர்த்தி you may be in life. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் Maybe you இருந்தாலும் say, if only I can go back.
என்னால் எங்கால் போக முடியாது என்று நீங்கள் I can சொல்லலாம். redo my life. என்னுடைய வாழ்க்கையை மீண்டுமாக புதுப்பிக்க முடியுமா? If only I could go back. நான் பின்னாடி சென்று I could just fix my mistakes. என்னுடைய தவறுகளை நான் சரி செய்ய முடியும் என்று நீங்கள் Then my life யோசிக்கலாம். will be good. என்னுடைய வாழ்க்கை நல்லதாக If இருக்கும். only I'm given another chance. இன்னொரு வாய்ப்பு எனக்கு I will கிடைத்தால் do it differently. நான் வேறு விதமாக அதை மாற்றப் Maybe போகிறேன். that's who you are this morning. அப்படிதான் நீங்கள் யோசித்துக் But கொண்டிருக்கலாம். God says, ஆனால் தேவன் you don't சொல்லுகிறார், need to go back in time. மீண்டுமாக நீங்கள் காலம் கடந்து செல்ல You வேண்டாம். just need to come to me. நீ என்னிடத்தில் வா என்று I have சொல்லுகிறார். undeserved favor for you. உனக்கான ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவை நான் Child of God, வைத்திருக்கிறேன். receive God's undeserved favor right now. தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவை நீங்கள் Say, God, பெற்றுக்கொள்ளுங்கள். define my life with your undeserved favor, உங்களுடைய Jesus. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவை கொண்டு என்னுடைய வாழ்க்கையை Let மாற்றுங்கள். none of my mistakes of my past define my life. என்னுடைய கடந்த காலமோ பிரச்சனையோ தவறுகளோ என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க Let வேண்டாம். none of my wrong choices define my life, நான் தவறாக Jesus. தேர்ந்தெடுத்த எதுவும் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டாம். Give me my undeserved lemonade. எனக்கான அந்த தகுதி இல்லாத, நான் தகுதி பெறாத அந்த லெமனேடை I எனக்கு want to கொடுங்கள். slurp it for your glory, Jesus. உம்முடைய மகிமைக்காக நான் அதை குடிக்க போகிறேன். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Amen. Same world, அதே வாழ்க்கை, அதே different உலகம், story. வேறு கதை, Same life, அதே வாழ்க்கை, supernatural favor. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தயவு, Same lemon, அதே எலுமிச்சை, best lemonade. ஆனால் சிறந்த ஒரு எலுமிச்சை பானம், எலுமிச்சை சாறாக Same இருக்கிறது. lemon. அதே லெமன், Everybody say same lemon. அதே லெமன் தான், Turn to your neighbor and say same lemon. அதே லெமன் தான், The best lemonade. ஆனால் ஒரு சிறந்த லெமனேடாக பார்க்கிறோம். Genesis 50. ஆதியாகமம் number 50வது 19. அதிகாரம். Don't you see, you planned evil against me, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், but God used those same plans ஆனால் தேவனோ இப்பொழுது for my good. அதே திட்டத்தை கொண்டு எனக்கு நன்மையாக மாற்றினார். As you see all around you right now, எனக்கு முன்பாக நீங்கள் நடக்கிற எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது life for many people. இங்கே ஜனங்கள், வெகு ஜனங்கள் உயிரோടെ காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். These are the words of Joseph. இங்கே யோசேப்பு இந்த வார்த்தையை He's சொல்லுகிறார். standing before the same family. அதே குடும்பத்திற்கு முன்பதாக நின்று He's கொண்டு, standing before the same brothers அதே சகோதரர்களோடு நின்று கொண்டு, who put him in the ditch, அவர்கள் எங்கே ஆழமாக குழியோடு அவர்களை who புதைத்தார்களோ, sold him to slavery, அடிமைத்தனத்திற்கு அவர்களை விற்றார்களோ, who wrote the story that he was dead and gone, அவர் மரித்து போனான், அவன் செத்து விட்டான், அவன் இழந்து விட்டான் என்று சொல்லும் ஒரே அதே முன்னதாக who concluded his chapter. அவருடைய கதையை முடித்த அதே சகோதரர்கள் முன்பதாக, Joseph is standing before the same people, அதே ஜனங்களுக்கு முன்பதாக யோசேப்பு நின்று saying the same lemons, அதே அந்த லெமனை பார்த்து, the same betrayal, அதே துரோகத்தை the பார்த்து, same backstabbing, அதே முதுகில் குத்தினவர்களை the பார்த்து, same hurt, அதே காயத்தோடு, the same wounds, அதே காயத்தோடு, the same plans. அதே திட்டத்தை பார்த்து, God used the same தேவன் அதே திட்டத்தை for பயன்படுத்தி my good. எனக்கு நன்மையாக மாற்றினார். Amen. Amen. Same world, அதே உலகம், different story. வேறு கதை, Same life, அதே வாழ்க்கை, supernatural favor. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவு, Same lemon, அதே எலுமிச்சை, best lemonade. ஆனால் சிறந்த ஒரு லெமனேடாக மாற்றுகிறார். Jesus could say the same. இயேசுவுக்கும் அதே தான் As he சொல்லுகிறார். rose again, அவர் மீண்டுமாக உயிர்த்தெழுந்த stood பின்பதாக in front of all the people, எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக God used the same plan அதே திட்டத்தை கொண்டு for my good, என்னுடைய நன்மைக்காக, not just for my good, என்னுடைய நன்மைக்காக but for மாத்திரமல்ல, your good too. உங்களுடைய நன்மைக்காகவும் அதையே செய்கிறார். Your plan அவருடைய was திட்டம் என்ன? to crucify me. அங்க சிலுவையில் அறைவது. Your plan உங்களுடைய was திட்டம் to label me as something. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் அடையாளமாக என்னை Your மாற்றுகிறீர்கள். plan was உங்களுடைய திட்டம் to end my story. என்னுடைய கதையை முடிப்பது. Your plan உங்களுடைய was திட்டம் to paint a picture of me. என்னை குறித்து ஒரு படத்தை வரைவது. God used the same plan தேவன் அதே திட்டத்தை கொண்டு for my good. என்னுடைய நன்மைக்காக. Amen. How many of you say that's going to be your testimony? அதுதான் உங்களுடைய சாட்சியாக இருக்க How போகிறது. many of you say that is your testimony already? ஏற்கனவே நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? They meant for my evil. அது எனக்கு தீங்கு செய்ய They விளைவித்தார்கள். attacked me. அது என்னை They அடித்தார்கள். betrayed me. எனக்கு துரோகம் They செய்தார்கள். rejected me. என்னை தள்ளி விட்டார்கள். God used the
same rejection அதே அங்கே தள்ளி விட்டதை கொண்டு for my good. என்னுடைய நன்மைக்காக God used பயன்படுத்தினார். the same disappointment அதே ஒரு ஏமாற்றத்தை கொண்டு for my good. என்னுடைய நன்மைக்காக God மாற்றினார். used the same weakness அதே அதே ஒரு பலவீனத்தை கொண்டு for my good. என்னுடைய நன்மைக்காக God மாற்றினார். used the same sickness அதே ஒரு பலவீனம் சுகவீனத்தை கொண்டு for my good. என்னுடைய நன்மைக்காக Only மாற்றினார். God can give us a testimony like that. இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை தேவனால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் மாற்ற Because He முடியும். alone is the God of the lemonade. ஏனென்றால் அவர் மாத்திரமே உங்களுக்கான லெமனேடை வைத்திருக்கிறார். That is why அதனால் மாத்திரமே at some point ஒரு சில நேரத்தில் we got to thank God for the lemons. இந்த எலுமிச்சைக்காக சில நேரம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். Because without the lemons, என்றால் எலுமிச்சை இல்லாமல் there can be no lemonade. அந்த லெமனேடை உங்களால் அனுபவிக்க We got முடியாது. to thank God for the lemons. இந்த எலுமிச்சைக்காக தேவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த We got வேண்டும். to thank God for the bad days. இந்த மோசமான நாட்களுக்காக நீங்கள் தேவனுக்கு Because நன்றி without செலுத்த the வேண்டும். bad days, அந்த மோசமான நாட்கள் இல்லை there can என்றால் be no lemonade. அந்த லெமனேடை உங்களால் அனுபவிக்க I முடியாது. always love to say this. இதை நான் எப்பொழுதும் சொல்ல On விரும்புகிறேன். a bad day, ஒரு மோசமான நாளிலே He is good. அவர் நல்லவராகவே Amen. On a இருக்கிறார். bad day, ஒரு மோசமான He நாளிலே is good. ஒரு நல்லவராகவே We இருக்கிறார். got to thank God for those so-called bad people. அந்த அந்த மோசமான நாட்களுக்காகவும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். So-called bad people. இந்த மோசமான ஜனங்களுக்காகவும் நன்றி செலுத்த Because வேண்டும். without them, அவர்கள் இல்லாமல் there can be no lemonade. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் லெமனேடை அனுபவிக்க முடியாது. Amen. How many of you say எத்தனை பேர் சொல்ல you முடியும்? want to thank God for the lemons in your life? உங்களுடைய வாழ்க்கையில் அந்த லெமனுக்காக நீங்கள் Only தேவனுக்கு நன்றி செலுத்த Jesus. வேண்டும். Only Jesus can make us do that. இயேசு மாத்திரமே அந்த லெமனை லெமனேடாக மாற்ற முடியும். Just a little something I would like to share. ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Eliana starts school this week. எலியானா இந்த வாரம் She starts school this week. எலியானா இந்த வாரம் ஸ்கூலுக்கு போக விரும்பி So we've been ஸ்கூல் போக ஆரம்பித்து விட்டார். So we've been preparing for it. அதுக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தோம். My heart is all over the place. அந்த என்னுடைய இதயம் அந்த இடத்தில் அப்படியே படபடத்தோடு So இருந்தது. the last 2 weeks I had many plans to do with her. கடந்த 2 வாரம் அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே இருந்தேன். And last week கடந்த வாரம் I felt sick. நாங்க சுகவீனம் அடைந்தேன். And my nephew, her cousin Jalen, he fell sick too. அங்கே ஜெயலன் கூட அவருக்கும் சுகவீனம் அடைந்தார். Which means she cannot go to her Amama's house. அங்கே பாட்டி வீட்டுக்கும் அவளால் செல்ல முடியாது. So she stayed with us. எங்களோடு கூட அவள் தங்கி The இருந்தாள். entire day I was unwell, so we stayed home. அந்த வாரம் அந்த நாள் முழுவதுமாக நான் சுகவீனத்தோடு The இருந்தேன். entire week அந்த வாரம் we முழுவதுமாக didn't go anywhere. எங்கேயுமே நாங்கள் We செல்லவில்லை. just stayed home. வீட்டில் மாத்திரமே Though இருந்தோம். I was unwell. நான் சுகவீனத்தோடு The இருந்தாலும் 3 of us had the most quality time we've ever had. நாங்கள் 3 பேரும் அந்த வீட்டில் இதுவரைக்கும் இல்லாத வண்ணம் நாங்கள் அந்த ஒரு வாரம் We இருந்தோம். spent all the time together, made a lot of memories. எங்கள் குடும்பத்தோடு அநேக ஞாபகங்களை பகிர்ந்து Now கொண்டோம். looking back, நான் இதை பார்க்கும் I பொழுது thank God for that week. அந்த 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 வாரத்திற்கு தேவனுக்கு நான் நன்றி Though I was செலுத்துகிறேன். sick, நான் பலவீனத்தோடு though இருந்தாலும் I was நான் disappointed, ஏமாற்றத்தோடு இருந்தாலும் God worked it for our good. எங்களுடைய நன்மைக்காக தேவன் ஒரு கிரியை Amen. செய்தார். It's those little ways அந்த அந்த சிறு சிறு வழிகளின் in மூலமாக which God takes all the bad and works for the good. சிறு சிறு வழிகளின் மூலமாக அநேக மோசமான காரியங்களையும் உங்களுடைய நன்மைக்காக But தேவன் if we can மாற்றுவார். really reflect our lives, நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்க கூடிய ஒரு காரியமாக how many இருக்கும். big things God has done like that for us. நமக்காக தேவன் எத்தனை பெரிய காரியங்களை இப்படியாக God செய்திருக்கிறார். doesn't waste any bad thing, தேவன் எந்த ஒரு மோசமான நாளையும் அவர் வீணடிப்பதில்லை. little or big. ஒவ்வொரு சிறு சிறு வழிகளிலும் He works it all for our good. நம்முடைய நன்மைக்காக சிறு சிறு வழிகளில் அதை மாற்றிக் He gives கொண்டிருக்கிறார். us a lemonade to slurp. நாம் குடிப்பதற்கான ஒரு லெமனேடை அவர் Amen. கொடுக்கிறார்.